உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக் கழிக்கும் மயிலே உன்பாதம் அடைக்கலமே. புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கண்மிதப்பில் இணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டற்பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கைமேற்களிபடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவி குதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே. என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்றுவர உனக்கு நல்ல மகன் வணக்கம். திருத்தொண்டர் மாக்கதையின் ஞான வேள்வியின் 9ஆம் நாளான இன்று இந்த வேள்விக்கு முகம் தந்து பொய்யாமணி கிராமத்தில் திருமுறை செப்பேட்டு திருக்கோவில் திருப்பணியை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் திசைகள் 8லும் திருமறை துலங்க வேண்டும் என்று கனவு கண்டு களமாடி வருகின்ற என் நல்ல நண்பர் 63 சங்கரன் அவர்களே, ஒன்பதாம் நாள் அமர்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற தணிக்கையாளர் SP உலகப்பன் அவர்களே, அறக்கட்டளையின் பொருளாளர், 9 நாளும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு மனமும் குணம் சேர்த்திருக்கின்ற ஆர் மாரியப்பன் அவர்களே, மணப்பாறை இசைவேளாளர் சங்கத்தின் பொருளாளர் AL செல்லப்பன் அவர்களே, இசைவேளாளர் அறக்கட்டளையின் பொருளாளர் மாணிக்கம் அவர்களே, வசந்தத்தின் தூதுவராக இருந்து வண்ண தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற மணப்பாறை இசைவேளாளர் சங்கத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் PV கலைச்செல்வன் அவர்களே, ஆசியுரை அருளி செய்து இந்த வேள்வியை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற குரு முதல்வர் சீர் வளர்சீர் வாமதேவ சிவகுமார சுவாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு வரலாற்றின் பக்கங்களிலிருந்து தமிழர் தம் கீர்த்தி குறித்த செய்திகளை அவருக்கே உரிய பாணியில் அழகு தமிழில் கோலம் போட்டு அமர்ந்திருக்கின்ற நான் அதிகம் மதிக்கின்ற அண்ணன், அண்ணாவின் தலைமாணாக்கர்களில் ஒருவன்,
என்னுடைய மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர், என்னாலும் நான் மதிக்கின்ற அண்ணன் நல்லுசாமி அவர்களே, அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற அவருடைய இல்லறத்திற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற பெருமாட்டி, அரிச்சராப்பகல் திருச்சிராப்பள்ளி மாநகரில் புகழ்பெற்ற மருத்துவர்களை வரிசைப்படுத்தினால் டாக்டர் ராமேஸ்வரிக்குத்தான் முதலிடம் என்று கருதப்படுகிற தகுதியுள்ள பெருமாட்டி டாக்டர் ராமேஸ்வரி அவர்களே, திருக்கோவில் பிரசாதத்தை தந்திருக்கின்ற சிவாச்சாரியார் சிவத்திரு வி.எஸ். கணேசன் அவர்களே, வெல்வெட்டு தமிழில் கல்வெட்டு கவிதைகளால் திருமுறை செல்வர் பிரபாகரமூர்த்தி இல்லாத குறையை இட்டு நிரப்பியிருக்கின்ற ஆற்றலாளர் ஆருயிர் நண்பர் அசோகன் அவர்களே, பொய்யாமணி கிராமத்தில் திருமறை செப்பேட்டு திருக்கோவில் நிர்மாணிப்பதற்கு நிலம் தந்த கொடையாளர், வானம் தவறினாலும் வள்ளல் தன்மை தவறாத பண்பாட்டு பெட்டகம் ஐயா கம்பம் நாராயணசாமி பிள்ளை அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்ற வருகிற எளியவன் என்னை உங்கள் வாசலுக்கு அழைத்து வருகிற கடமையை நாளும் செய்து வருபவரும் இன்று காலை சிற்றுண்டியை அவருடைய வீட்டில் எங்களை அழைத்து சென்று வெட்கப்படுகிற அளவுக்கு உபசரித்திருக்கின்ற பெருமைக்குரிய பூபாலன் அவர்களே, அருணகிரிநாதர் திருப்புகழ் அறப்பணி மன்றத்தின் தலைவர், பவானி தொழிலதிபர் ஏபிஆர்ஏ பொன்ராஜ் அவர்களே, செயலாளர் அனுமன்பள்ளி கிருஷ்ணன் அவர்களே, எளியவன் எனக்கு பொற்குழி தந்திருக்கின்ற கீர்த்தி மெடிக்கல் உரிமையாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, அரங்கத்தில் அருந்தமிழ் கேட்க பௌர்ணமி நன்னாளில் வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே வணக்கம். 9வது திருநாள் சீர்வளர்சீர் ஆதீனம் வந்ததாலும் நான் அதிக மதிக்கின்ற அண்ணன் நல்லுசாமி வந்ததனாலும் 9ஆம் நாள் வேள்வி ஒரு வகையில் இன்றைக்கு சிறப்பு பெற்றிருக்கிறது. நான் பேச நினைத்த திருமூல நாயனாரை பற்றி ஆதீனம் அழகாக கோடிட்டு காட்டி அவருடைய கந்தர்வ குரலில் அவர் திருமுறையை சொல்லுகிற அழகே தனி என்று கொண்டாடி மகிழ வேண்டிய இடத்தில் இன்றைக்கு ஆதீனகர்த்தர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அண்ணன் நல்லுசாமி அண்ணன் சேக்கிழார் சிவ பெரிய புராணம் பாடுவதற்கு தில்லைக்கூத்தன் உலகலாம் என்று அடியெடுத்து தந்ததைப் போல நான் உரையாற்றுவதற்கு இன்றைக்கு தன்னுடைய பொழிவில் அவர் அடியெடுத்து தந்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கு மேலாக விராலிமலையை பற்றி நினைத்தால் என் கண்ணில் கருத்தில் கைப்பிடி அளவு இதயத்தில் உறைந்து விடுகிற மொழிப்போர் தியாகி. அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும்,
போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தொழிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று அன்னை தமிழுக்காக அக்கினி பர்வதங்களை அணைத்துக் கொண்டு ஆவி துறந்த மொழிப்போர் தியாகி விராலிமலை சண்முகத்தினுடைய உடன்பிறந்த அண்ணன் மாணிக்கம் அவர்கள் இன்றைக்கு வந்திருப்பதும், விராலிமலை சண்முகத்தினுடைய குடும்பத்தில் மருத்துவர் வெங்கடசுப்பு இங்கே வந்திருப்பதும் இந்த நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு புதிய பெருமையை தந்திருக்கிறது என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் அலுவல் எனக்கு. பகலிலே உட்கார்ந்து வாசிக்கவோ தேடவோ எனக்கு நேரம் வாய்க்கவில்லை. பொன்விழா காண இருக்கின்ற செட்டிநாட்டு தலைநகர் காரைக்குடி அண்ணா தமிழ்கழகத்தின் பொன்விழா நிகழ்விற்கு மாண்புமிகு முதலமைச்சர் வர இருப்பதாகவும், அதை முன்னிட்டு நாங்கள் ஒரு மலர் வெளியிடுகிறோம், அந்த விழாவில் கலந்து கொண்டவன் என்ற வகையில் அண்ணா விருது பெற்ற எளியவன் நான் ஒரு கட்டுரை எழுதி தர வேண்டும் என்று காரைக்குடியில் இருந்து வந்த அழைப்பை ஒத்திவைக்கலாமா என்று கேட்டால், இல்லை, இன்றைக்கு அச்சுக்கு அனுப்ப வேண்டும், உங்கள் கட்டுரைக்குத்தான் காத்திருக்கிறோம் என்றதால், அண்ணா குறித்து படிப்பதற்கு என் கையில் எந்த புத்தகமும் இல்லையே, உங்களுக்கு அண்ணா குறித்து படித்துத்தான் எழுத வேண்டுமா என்று எல்லாம் தெரிந்ததாக என்னை கருதி அவர் கேட்டுக்கொண்டதற்கு பிறகு சரி என்று எழுதி அதை அனுப்பிவிட்டு இங்கே நான் வந்திருக்கிறேன். ஒரு அண்ணன் நல்லுசாமி பண்டித ஜவஹர்லால் நேரு ஆனந்த பவனம் என்னும் அழகிய பவனத்தை இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் இயக்கத்திற்கு தாரை வார்த்து தந்த தங்க மகன். அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் என்று எண்ணி மலைக்கிற அளவுக்கு உலகத்தினுடைய சூழல் இன்றைக்கு ஒரு நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. அவர் இருந்த காலத்தில் யுத்தம் கிடையாது உலகத்தில். அவர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜான் கென்னடியை மிஸ்டர் கென்னடி என்று அழைக்கிற இடத்தில் இருந்த இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்தோனேஷியாவின் சுகர்னோவை, எகிப்தின் நாசர் டிட்டோவை, அவர்களுக்கெல்லாம் கட்டளையிடுகிற இடத்தில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அவர்தான் ராஜராஜ சோழனுடைய கீர்த்தியை கங்கை கொண்டு கடாரம் கொண்ட ஜெயங்கொண்ட சோழபுரம் தந்த ராஜேந்திர சோழனுடைய கீர்த்தியை 12,000 சிங்களவர்களை கைது செய்து கொண்டு வந்து காவிரிக்கு குறுக்கே கல்லணை கட்டிய கரிகால் பெருவிளத்தான் பெருமையை, தலையானங்காரத்து செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியனுடைய பராக்கிரமத்தை எல்லாம் இந்த நாட்டில் உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்திரா காந்தி மணல்கீழ் வீடு கட்டி மகிழ்கிற வயதில் அம்மையாருக்கு கடிதமாக எழுதி த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்ற புத்தகத்தின் மூலம் உலகம் அதை இன்றைக்கு வாசித்து அறிந்திருக்கிறது. ஆகவே தமிழர்களினுடைய பண்பாட்டு பெருமையும் வரலாற்று சிறப்பும் உலகத்தில் இருக்கிற உன்னதமானவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் என்றால் அதற்கு ஜவஹர்லால் நேரு என்கிற மேருவை நிகர்த்த பெருமகனும் உதவி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுவது நல்லதென்றுதான் நான் கருதுகிறேன். ஆதீனம் சொன்னார்கள்,
திருக்கோடி மலையில் வேலூரில் சக்தியம்மா நிர்மாணித்திருக்கிறது பொற்கோவில். அது காட்சி பொருளாக இருக்குமே தவிர உள்ளத்திலே கிளர்ச்சியையோ நெஞ்சுக்கு நிழலையோ தருவதற்கு வாய்ப்பில்லை. சங்கரன் கட்டக்கூடிய செப்பேட்டு திருக்கோவில் உள்ளத்தையே கோவிலாக்கக்கூடிய வல்லமை உள்ளதென்று ஆதீனகர்த்தர் அவர்கள் அற்புதமாக சுட்டி இந்த அரங்கத்தை இன்றைக்கு வாழ்த்தி இருக்கிறார்கள். மட்டுமல்ல, அன்றைக்கு தமிழ்நாடு எப்படி இருந்தது, கூத்து பாட்டு இசை என்று விழாக்கோலம் பூண்டிருந்த காலம் அன்றைக்கு. அன்றைக்கு நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் எவ்வளவு தூரம், எத்தனை காத தூரமானாலும் அங்கே பயணம் செய்து அந்த நிகழ்ச்சியை பேச்சானாலும் பாட்டானாலும் கூத்தானும் கேட்டுவிட்டு விடிந்து முடியாத விடியாரை பொழுதில் வீட்டுக்கு திரும்பி அதற்கு பிறகு ஏற்கலப்பை எடுத்து தோளில் வைத்துக் கொண்டு கழனிக்கு சென்றார்கள் தமிழர்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. 8வது வட்டத்தில் கூட்டம்னா 7வது வட்டத்தில் உள்ளவனே வரமாட்டாங்கதான். ராலிமலையில் இந்த வேள்வியை தொடங்கியதற்கு பிறகு நான் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. இந்த ஊரை தேர்ந்தெடுத்தது சங்கர் செய்த குற்றமா, இல்லை இதை ஒப்புக்கொண்டது நான் செய்த பாவமானு யோசிக்கிற அளவுக்கு கூட்டம் சில வேளை குறையும் பொழுது நெஞ்சுக்கு ஏதோ ஒரு குறை வந்து விடுகிறது. அன்னைக்கு அப்படி இல்லை, போய் கேட்டாங்க. வள்ளிக்கூத்து நடக்குது போலாமான்னு கேட்டால எனக்கு கோவிலுக்கு ஒரு சௌரியம் இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி கணவனை அனுப்புகிறாள். அவன் மாடு பூட்டி வில்லு வண்டி எடுத்துக்கொண்டு வள்ளிக்கூத்து பார்ப்பதற்கு போகிறான். பகலெல்லாம் கழனியில் உழைத்த உழைப்பில் அங்கே போய் கண்மூடி தூங்கி விடுகிறான். இவன் மேலே ஏறி இன்னொருதான் உட்கார்ந்துருக்கான். கூத்தை பார்த்துட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். இவன் கூத்து முடிஞ்சு வண்டியை கட்டிட்டு வீட்டுக்கு காலையில் வந்துட்டான். மனைவி கேட்டாள், கூத்து நல்லா இருந்தா பார்த்தேளா அப்படின்னு கேட்டால. நல்லா தான் இருந்து, ஆனால் கொஞ்சம் கனமாக இருந்துன்னு சொன்னான். ஏன்னா இவனுக்கு மேலே இன்னொருவன் ஏறி உட்கார்ந்துருந்தான். கனமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அன்றைக்கு கேட்டார்கள். இன்றைக்கு தமிழின் கனம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வேள்வி. ஆனால் இந்த வேள்விக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஒரு தகவல் தொழில்நுட்ப உலகம் இந்த உலகம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ரெவல்யூஷன் நடக்கிற காலகட்டம். இதை இங்கே மேட்டுப்பாளையத்தில் இருந்து வருகை தந்திருக்கிற அருமை நண்பர் இதை பதிவு செய்கிறார். 13 நாள் வேள்வி முடித்ததற்கு பிறகு இது உலகம் முழுவதும் போகும். செப்பேட்டு திருக்கோவில் திருப்பணிக்கு அது மிகப்பெரிய உலகளாவிய பெருமையை பெற்றுத் தருவதற்கு இந்த வேள்வி உதவும் என்றே நான் நம்புகிறேன். இன்னைக்கு கார் கொண்ட கொடை களற்றறிவார்க்கும் அடியே. சேரமான் பெருமாள் நாயனார், என்னுடைய தமிழ் எங்கெல்லாம் இருந்தது என்பதற்கு, அதுவும் சேர நாட்டில் துலங்கியதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணம் சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் கொடுங்கோளூர் என்கிற இடத்தில் கோட்டையும் அரண்மனையும் ஆகாயமளாவிய மதிலும் வைத்து அரசாட்சி புரிந்த மன்னர். எங்க இருக்கு? திருச்சூர் தாண்டி நீங்கள் ரயிலில் சென்றால் திருச்சூர் தாண்டி இரிஞாலிக்குடா என்கிற சந்திப்பில் இறங்கி அங்கே இருந்து 15 கிலோமீட்டர் போய் அதற்கு பிறகு படகில் பயணம் செய்து 5 கிலோமீட்டர் தாண்டினா அங்கே இருக்கக்கூடிய அப்பனுடைய பேர் அஞ்சைக்களத்தப்பன்.
இந்த அஞ்சைக்களத்தப்பனை அனுதினம் பூசித்து வந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். ஆட்சி, அதிகாரம், ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவர் சேரமான் பெருமாள் நாயனார். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் நிரந்தரம் இல்லை என்பதை நிலையாக உணர்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் எனக்கு ஆட்சி வேணும், அரசுரிமை வேணும்னே கேட்கல. அங்கு இருக்கிற ஆட்சியிலே இருந்த மன்னன் கோட்டையை துறந்துவிட்டு போனதற்கு பிறகு கோட்டையில் இன்னொருவர் உட்கார வேண்டும் என்ற நிலைமை வருகிற பொழுது திருவஞ்சைக்களத்தில் அதிகாலை துயிலெழுந்து நீராடி நந்தவனம் சென்று களை பறித்து மலர் செடிகளுக்கு நீர் பாய்ச்சி நந்தவனத்திற்கு உளவார பணி செய்து பல்வேறு விதமான வாசலை மலர்களை பறித்து மாலையாக கட்டி அஞ்சைக்களத்தப்பனுக்கு அணிவித்து அதை கண்களிக்க கண்டு கை தொழுது கண்ணீர் சிந்தி காலையிலே இந்த இதை நித்தமும் செய்து வந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். சேரநாட்டு, அதாவது கேரளா, இன்னைக்கு சேரநாட்டில் என்ன நிலைமைன்னா அங்க மருமக்கள் வழி மான்மியம். எங்க அப்பா சேடின சொத்து எனக்கு, இது மக்கள் வழி மான்மியம். எங்க அப்பா தேடின சொத்து என் தங்கச்சி மாப்பிள்ளைக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் மருமக்கள் வழி மான்மியம். மருமக்கள் வழி மான்மியம் நிலவில் இருந்த பழைய சேர நாட்டில் உரிமைப்படி அரசராக வேண்டியவர் மருமக்கள் வழி மான்மியத்தில் வந்த சேரமான் பெருமாள் நாயனார் தான். அதனால உரிமைப்படி நீங்க தான் ஆட்சி அமைக்கணும். நீங்க வாங்கன்னு சொல்லி திருவஞ்சைக்களத்தில் அஞ்சைக்களத்தப்பனை ஆராதித்துக் கொண்டிருந்த சேரமான் பெருமாள் நாயனாரை எல்லோரும் தொழுது வணங்கி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, எனக்கு இதிலே உளப்பூர்வமாக உடன்பாடில்லை, ஆட்சி, அதிகாரம், அரசு கட்டில், நிர்வாகம், அந்த மாதிரி நெருக்கடிகளை சந்திக்க என்னுடைய மனம் லயிக்கவில்லை. எனக்கு எம்பெருமானுக்கு செய்கிற சேவையை தவிர இன்னொரு சேவையை நான் ஓப்பாக கருதவில்லை, இதுவே போதுமானது என்று கருதுகிறேன். அப்படியானாலும் அஞ்சைக்களத்தப்பன் ஆணையிட்டால் அன்றி அரசுரிமையை ஏற்க தயாரில்லைன்னு அறிவிச்சிட்டார். பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கே கொலை நடக்குது. என் வகுப்பு தோழன் எனக்கு தொலைபேசியில் பேசினான், இந்த தடவை பஞ்சாயத்து தலைவருக்கு நான் போட்டியிட போறேன், என்னானாலும் பார்த்துக்கிடலாம், நான் ஜெயிக்க போறேன், வெற்றி பெற போறேன், தேர்தலில் நிற்க போறேன், நில்லுன்னு. என் கிளாஸ்மேட் வகுப்பு தோழன், நில்லுடா, ஜெயிச்சு வாடா, நீ வந்தாலாவது எங்க ஊர் உருப்படுமா பாப்பண்டா அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல வந்தே தீர்வேன், நான் தேர்தலில் நிற்க போறேன், நீ கொஞ்சம் நாடறிந்தவனால உங்கள்கிட்ட ஒரு தகவலுக்கு சொல்லி வைக்கிறேன், எப்படி வந்தாலும் ஜெயிச்சிருவேன், 10 பேரை கொன்னுட்டாவது வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். நான் சரிடா, நில்லுடா, ஜெயிச்சிருடா, வந்துருடா அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்றும் நினைக்கல, அந்த 10 பேர்ல ஒரு ஆளா நான் இல்லாமல் இருந்தா சரி அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கே 10 பேரை கொல்ல வேண்டும் என்று கருதுகிற இந்த சமூகத்தில் சேரநாட்டுக்கு அரசுரிமை என்பது தானாக வருகிறது, உரிமைப்படி வருகிறது என்றாலும் ஈசன் அனுமதி இல்லாமல் அதை ஏற்க ஒப்ப மாட்டேன் என்று சொல்லி கோவில்ல நின்று கண்ணீர் சிந்தி, நான் உன்னை சேவிச்சிட்டு இருக்கனே, உன் நந்தவனத்துக்கு நாளும் வர்றனே,
மலர் பறிக்கிறேனே, மாலை சூட்டுகிறேனே, இப்பொழுதல்லவா என்னுடைய நெஞ்சிலே நிம்மதி கூடு கட்டி இருக்கிறது, இப்பொழுதல்லவா நான் நிழலில் இருப்பது போல உணர்கிறேன். என்ன போய் அரசுரிமை ஏற்பதற்கு வற்புறுத்துகிறார்களே, உன்னுடைய திருவடி கீழ் இருப்பதை விட அரசுரிமை என்ன பெரிய பதவியா? இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கலத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் அப்படின்னு பாடுற பாட்டை மனசுல வச்சுட்டு எஞ்சை களத்தை அப்படின்னு போய் நிற்கிறாரு. அவர் சொன்னாரு, நீதான் ஆபத்துக்கு உதவுகிறவன், பசியறிந்த அன்னம் பாலிக்கிறவன், வஞ்சிக்கப்படுகிறவர்களினுடைய உரிமைக்கு காது கொடுத்து கேட்பவன், எல்லோரிடத்திலும் உப்பை போல் கரைந்து எளியவனாக இருப்பவன். அரசாளக்கூடிய தகுதி உனக்கு மட்டுமே இருக்கிறது என்கிற காரணத்தால் அரசாட்சிக்குரிய ஆயுதங்கள், அரசாட்சிக்குரிய அணிகலன்கள், அரசாட்சிக்குரிய எல்லாவற்றையும் நாமே கொடுத்து அனுப்புவோம், அரசுரிமை ஏற்றுக்கொள் என்று அஞ்சை களத்தப்பன் ஆணையிட்டு அரசுரிமை ஏற்பதற்கு அஞ்சை களத்தில் இருந்து கொடுங்கல்லூருக்கு போறார். அந்த கொடுங்கல்லூர் தான் இப்போ பெரிய இந்தியாவில் இருக்கிற சக்தி கஷேத்திரம். அம்பாள் கோவில்ல புகழ்பெற்ற திருக்கோவில் கொடுங்கல்லூர் பகவதி. அந்த பகவதி வேற யாரும் இல்லை, கண்ணகி. கொடுங்கல்லூர் பகவதி என்பது கண்ணகி. அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற அறம்பேசிய கண்ணகி உலவிய இடம், வானகம் போன இடம் கொடுங்கல்லூர். அந்த கொடுங்கல்லூர் கோட்டையில் பதவி ஏற்றுக்கொண்டு பட்டணப்பிரவேசம் வர்றார். சேர நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சின்னா அவ்வளவு மகிழ்ச்சி. எங்க பார்த்தாலும் மன்னனுடைய பட்டண பிரவேசத்திற்கு ஆடி பெருக்கெடுத்து ஓடி வரும் வெள்ளம் போல் மக்கள் அவரை வரவேற்று மகிழ்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். பதவி ஏற்றுக்கொண்டார். பதவி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் ஈசன் இணையடி நீழலை அவர் மறக்கவில்லை. அலுவல்கள் முடித்துவிட்டு இரவு நேரத்தில் எல்லா வேலை கவர்மெண்ட் ஒர்க்கு, அரசு அலுவல் எல்லாம் முடிச்சிட்டு இரவில் பூவும் நீரும் எடுத்து நடராஜ பெருமானுடைய திருமேனி வைத்து இரவில் அவர் பூஜை செய்வார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, சிவன் செவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றின்னு பூசை முடித்து விடுவார். தினசரி சில பேர் ஆட்சிக்கு வந்துட்டா, அதிகாரத்துக்கு வந்துட்டா, செல்வம் வந்துட்டா அதை விட்டுருவான். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும், அரசுரிமை கைக்கு வந்ததற்கு பிறகும், சேர நாட்டு ஆட்சி பொறுப்பை கிடைத்ததற்கு பிறகு எந்த நியமங்களையும் எதையும் விடாமல் அப்படியே தான் அவருடைய இயல்பு மாறாமல் இருக்கிறார். ஒரு நிறமாறாத பூவை போல் நித்தமும் அவர் சூரிய பிரகாசத்தோடு காட்சி தருகிறார். அவருக்கு மதுரையிலிருந்து ஒரு லெட்டர் வருது, கடிதம். தமிழ் எங்க இருக்குன்னு கேட்கிறாங்களே. கடிதம் எழுதினது யாருன்னு சொன்னா ஆலவாயப்பன், மதுரை சொக்கலிங்க பெருமான். இவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விடுறார். என்ன லெட்டர்னா, பானபத்திரன்னு ஒருத்தன் இருக்கான், அற்புதமான இசை வாசிக்கிறவன். ஐயா சொன்னாங்களே திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை, அது மாதிரி மக்களினுடைய உள்ளங்கள் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆலவாயப்பனுடைய அரண் அடியில் நின்று கொண்டு தினசரி பாடுகிறவர். பொதுவா இந்த பாடுறவங்களுக்கும் பேசுறவங்களை எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அன்னைக்கு பானபத்திரருக்கு வறுமை, ரொம்ப சிரமப்படுறார். பாட்டை கேட்பான், 10 பைசா கொடுக்க மாட்டான். இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை.
சொக்கலிங்க பெருமானே அவருடைய வறுமையை கண்டுகொண்டு அவருடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொண்டு அவருடைய கனவுல தோன்றி நான் அவனுக்கு ஒரு கடிதம் தான் அனுப்புறேன், இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுங்கலூருக்கு சென்று சேர நாட்டுக்கு சென்று அந்த மண்ணை ஆளுகிற மன்னன் சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட கொடுத்து அவர் உனக்கு உதவுவார் போய் வான்னு சொல்லி கனவுல வந்து சொல்லிட்டார். இவர்கிட்ட கனவில் சொன்னது போதாதுன்னு சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் தகவல் சொல்லிட்டாரு. மதுரையிலிருந்து ஒருவன் வர்றான், பாணபத்திரம் வர்றான், ஒன்னு நம்பித்தான் நான் அவனை அனுப்புறேன். மதுரையிலே பாண்டிய மன்னன் இருக்கான், கொடுக்கப்படாதா லெட்டரு? மதுரையிலேயே பாண்டியன் புதல்வை மனம் செய்த சோழ நாட்டு மகாராஜா இருக்கான், கொடுக்கப்படாதா? ஏன் குபேரனே சொல்லியிருக்கலாமே, தேவையானதை பாணபத்திற்கு கொடுன்னு சொல்லப்படாதா? இல்ல, கொடைத்திறம் உள்ளவன் சேரமான் பெருமாள் நாயனார் என்பதனால் கொடுக்கிற குணம் அவருக்கு இருந்தது. இறைவனுக்கு தெரிஞ்சு லெட்டர் கொடுத்தார். தமிழிலேயே எழுதியிருக்கிறார். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பானிரவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன்யாம் மொழிதரு மாற்றம் எழுதுறார். பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அமைச்சர் நல்லுசாமி அவர்களுக்குன்னு எழுதுறது மாதிரி சிவபெருமானே எழுதுறான். யார் எழுதுற? சிவனே நான் எழுதுறேன். அவர் என்ன சொல்றாரு? பருவ கொள் மூடி படியன பாவலருக்கு உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா பதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பாணபத்திரன். யாழ் வச்சு இசைக்கிறான். பண்பால் யாழ்வையில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பால் தன்பால் காண்பது கருதி பொந்தனன். உன்னை பார்க்கறதுக்காக வர்றான், நீ அவனுக்கு மாண்பொருள் கொடுத்து வர விடுப்பது வேண்டு சொல்லி இத திருமுகம் என்று திருமறை சொல்லு. திருமுகம் தான், ஆனா இதுக்கு பேர் கடிதம். கடிதம் எழுதுகிற காலம் யார் தொடங்கி வச்சான்னா தமிழர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். தமிழகத்திலிருந்து தான் கடிதமே வந்திருக்கு. மாதவி எழுதினாள் கோவலனுக்கு. அண்ணன் சொன்னாங்களே ஆடல் அரங்கு, இன்னைக்கு போட முடியாது. அது நான் 10 நாள் சிலப்பதிகாரம் பேசினவன். மாதவி ஆடல் அரங்கிற்கு வருகிறாள். அன்றைக்கு அமைத்த அந்த நாட்டிய மேடை இன்னைக்கு போட முடியாது. ஊடல் கொண்டு ஊர் திரும்பி போய்விட்டான் கோவலன். அவனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விடுறா. அந்த லெட்டர் மாதிரி இனி ஒரு லெட்டர் எழுத முடியாது. தாளில் எழுதல, பிச்சி மொட்டெடுத்து எழுதினாள். இந்த கடிதம் எழுதி கவனத்தை இருக்கிற பண்பாடு என்பது உலகத்தில் எந்த இனத்துக்கு உரிமை உள்ளதென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கு மட்டும்தான் உரிமை உள்ளது என்பதற்கு சிவனே சாட்சி. அவன் எழுதின லெட்டர். போயிட்டார். மதுரையிலிருந்து போனோம்னா எப்படி போறது? மதுரையில் இருந்து ஈரோடு போய் அங்க திருநனா பவானி கூடுதுறையில போய் தரிசனம் பண்ணிட்டு பாண்டிக்கு போனா திருப்பாண்டி கொடுமுடி காவிரிக்கரை ஓரத்தில் இருக்கிற தலத்தை தரிசிச்சுட்டு கோவை போய் மலைநாடு வழியாக கொடுங்கலூருக்கு போய் சேர்ந்துட்டார். வாயிற் காப்ப வேண்ட, நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், என் பெயர் பாணபத்திரன், மன்னனை சந்திக்க வேண்டும் அப்படின்னு தகவல் கொடுத்து, தகவல் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி கண்கள் பனிக்க அவரை வரவேற்று உபசரித்து அரண்மனைக்கு அழைத்து சென்று
எப்பப்பப்பா, எருதுகளை எல்லாம் வரவழைச்சு எருதுகள் மேல விதவிதமான பரிசு பொருட்கள், பட்டாடை, பொன்னு, மணி, முத்து, பவளம், அணிகலன் எல்லாம். ஒரு 100 எருது இருக்கும். இதை படிச்ச உடனே நமக்கும் போற அன்னைக்கு இப்படி எதுவும் தந்துடுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறது மாதிரி ஒரு கனவு எனக்கு. இந்த பரிசு பொருளையெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த பரிசு பொருளை நான் அனுப்பி வச்சிடுறேன், சொக்கலிங்க பெருமானுடைய திருமுகம் கொண்டு வந்த நீங்களே இந்த சேர நாட்டுக்கு அரசு இருக்க நான் ஆசைப்படுறேன், நீங்களே ஆட்சி செய்யுங்கன்னு சொல்றான். யாரு? சேரமான் பெருமாள் நாயனார். பதவியை துறக்க மனசு இருக்கு. ஐயா சொன்னார்ல, மெய்த்திருப்பதம் ஏவென்ற போதினும் இத்திறந்துறந்தேகின்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தை உண்ணுவான் என்று கம்பன் சொன்னது மாதிரி பதவியை இழக்க எந்த நேரமும் தயார். அவர் சொன்னார், பாணபத்திரர் இன்னைக்குள்ள பாணபத்திரன் இருந்தா இறங்கி நான் ஏறிடுவேன்றான். கொஞ்சம் பேர் அலைகிறான் பாணபத்திரன், எங்கடா கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருக்கான். பாணபத்திரர் சொன்னாரு, அரசுரிமையில எனக்கு இல்லை, நீங்களே இருந்த ஆட்சி செய்யுங்கள், சேர நாட்டை பொன்னாடாக மாற்றுங்கள்னு சொல்லிட்டு கிடைத்த பரிசு பொருளை கொண்டு அவரு மதுரைக்கு போயிட்டார். மதுரைக்கு பாணபத்திரர் திரும்பிட்டார். இந்த யாழ் இசையில அவர் வல்லவர். ஆடவல்லான் அவருடைய கனவில் தோன்றி, தம்பிரான் தோழர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், இறைவனுக்கெல்லாம் நட்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆளால தம்பிரான் தோழரை தோழனாக ஏற்றுக்கொண்டவன் ஈசன். ஏழிசையாய் இசைப்பையனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி இருந்தவன் சொல்லி தம்பிரான் தோழரை பற்றி சேரமான் பெருமாள் கேள்விப்பட்டு அவரை எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சேரமான் பெருமாள் நாயனார் எங்க வர்றார்? திருவாரூருக்கு வர்றார். அவரும் இது மாதிரி திருப்பாண்டி கொடுமுடி, திருநனா, எல்லா வழியில இருக்கக்கூடிய எல்லா தலங்களையும் தரிசித்து தஞ்சாவூர் வந்து, திருவிடைமருதூர் வந்து, எல்லா இடங்களையும் தரிசிச்சிட்டு நேர தில்லைக்கு போய் பொன்னம்பலத்தில் இருக்கிற எம்பெருமானை தரிசித்து கண்ணீர் மல்கி கும்பிட்டுட்டு, சரி இன்னி நான் எந்த நோக்கத்துக்காக வந்தனோ தம்பிரான் தோழரை பார்க்கணும், அவரை போகணும்னா திருவாரூருக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து திருவாரூர் திருமறைக்காடு போயிட்டு திருவாரூருக்கு வர்றார். இந்த தம்பிரான் தோழர் எங்க போயிருக்காரு? நாகப்பட்டினத்துக்கு போயிருக்காரு. திருநாகை காரோணம் என்கிற திருத்தலத்தில் போய் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு வர்றாரு. அப்படி கேட்கக்கூடாது, ஆனா கேட்டாரு. கரிசோர் வரைக்கும் கேட்கிறாரு. பேஸ்ட் கொடு, பிரஷ் கொடு, துடைக்க துண்டு கொடு, சென்று கொடு அப்படின்னு தனக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் நாகைக்காரோடம் இறைவனிடத்தில் வாங்கி கொண்டு அவர் திருவாரூர் எழுந்தரிடவும் நான் தான் சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லவும் அவரை வரவேற்று உபசரிச்சு என்ன செய்திருக்கணும்? பெரிய புராணம் என்ன சொல்லுகிறது? பெரிய புராணம் சொல்லுகிறது அவரை எங்க தங்க வச்சாரு? சோழ மன்னனுடைய அரண்மனையில் தங்க வைக்க கூடாதா? பறவையார் வீட்டில் தங்க வைத்தார். கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும். அவர் இன்னொரு நாட்டு மன்னர் இல்ல. உத்தம நபியின் உதய தின விழா இன்னைக்கு.
தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் இருந்தான், காகிதே மில்லத்த கௌமின் இஸ்மாயில் ஷாஹிப். அவர் சவுதி அரேபிய நாட்டின் UAE ஐக்கிய அமீரகத்தினுடைய கெஸ்டா போறார். எங்க? சவுதிக்கு, மெக்காவுக்கு. அவர் சில சகாக்களோடு அங்க போறதற்கு பிறகு உலகத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வம் பெற்றிருக்கக்கூடிய அந்த சவுதி மன்னர் இந்தியாவினுடைய கெஸ்டாக வந்த கௌமின் காவலர் காகிதே மில்லத் எங்கேன்னு தேடுறாங்க. இவர் மக்காவுக்கு போன இடத்துல என்ன செய்கிறார்? ஒரு கூடாரம் அடித்து தங்குகிறார். சவுதி மன்னர் காகிதே மில்லத் எங்கன்னு தேடுகிறார். இவர்தான் காகிதே மில்லத் என்று அடையாளம் கண்டு கொண்டதற்கு பிறகு சவுதி மன்னருக்கு தகவல் போகிறது. சவுதி மன்னருடைய தூதுவர் அவர்கிட்ட வந்து பேசுறார். நீங்க இந்தியாவினுடைய கெஸ்ட், உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக வளரப்போகக்கூடிய இந்திய அரசாங்கத்தினுடைய கெஸ்டா வந்திருக்கீங்க. நீங்க இப்படி கூடாரத்துல எல்லாம் தங்கப்படாது, வாங்க அரசு மாளிகைக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது, நான் என்னுடைய சகாக்களோடு வந்திருக்கிறேன், அரசு மாளிகையில் தங்குவது என்னுடைய நோக்கம் இல்லை, என்னை இங்கேயே இருக்க அனுமதிங்கள்னு சொல்லி அரசு மாளிகையில் தங்குகிற வாய்ப்பு கிடைத்தது பொழுதும் காகிதே மில்லத் அதை ஏற்கல. ஏன்னா அந்த உத்தம நபி என்று சொல்லக்கூடியவரை பின்பற்றி வாழுகிறவர். அவர் சொன்னாரே, இறைவனிட்ட கேட்டாரு, நான் உன்னை தேடி நாடி வருகிற வரையிலும் என்னை ஒரு ஏழையாகவே வைத்துக்கொள்னு கேட்டார். முகம் பார்க்க கண்ணாடியில் தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் தான் உத்தம நபி முகம் பார்த்தார். வீட்டுக்கு கதவு கிடையாது, ஆட்டுத்தோலாலான தோல் தான் வீட்டுக்கு கதவு. இப்படி ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கந்தகாரில் இருந்து துருக்கியினுடைய இஸ்தான்புல் வரைக்கும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி இப்படி எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். சேரமான் பெருமாள் நாயனார் வந்திருக்கிறார், சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறார். சோழ நாட்டு மன்னன்கிட்ட தகவல் கொடுத்து உன்னுடைய அரசு மாளிகையை சேர நாட்டு மன்னனுக்கு கொடுன்னா கொடுக்க போறான். அவர் கேட்கவும் இல்லை, நேர பறவைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அறுசுவை உணவு 4 வகை உண்டி எல்லாம் போட்டு பறவையினுடைய வீட்டிலேயே தங்கி இருந்தார். வாசம் மிகுந்த தாம்பூலத்தை கொடுத்து சாப்பிட்டுட்டு இனி எங்க போலாம் அப்படின்னு கேட்டால, சேரமான் பெருமாள் நாயனார் சொன்னார், இந்த சொக்கலிங்க பெருமாள் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டான், இந்த பானபத்திரனுக்கு நான் எல்லா உதவியும் பண்ணியிருக்கேன், அதனால சொக்கலிங்க பெருமானை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உங்களுக்கு வர்றது நோக்கம் இருக்குன்னா என் கூட வரலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி அந்த காணப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோவில், திருப்புவனம், திருப்புன்னவாசல், திருப்பத்தூர், திருத்தலிநாதர் உட்கார்ந்துருக்கிற இடம் எல்லா இடம் தரிசிச்சுட்டு அவருக்கு கூட மதுரைக்கு வந்து சொக்கலிங்க பெருமானை 2 பேரும் தரிசிச்சுட்டு இனி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால, திருவாரூர் போகல, நானும் உன் கூட அங்கே வந்துடுறேன், எங்க சேர நாட்டுக்கே வந்துடுறேன், கொடுங்கலூருக்கே வந்துடுறேன்னு சொல்லி அவர்கள் மீண்டும் கொடுங்கலூருக்கு போகிறார்கள். அங்க போனா பூசை செய்கிறார். இரவுல பெரிய வரவேற்பு கொடுக்கறாங்க. வரவேற்பை கொடுக்கும் பொழுது வழியில் ஒரு ஏகாலின்னா சலவை தொழிலாளி, வண்ணான், அவனுடைய உடம்புல இருக்கிற சட்டையில பூரா உவர் மண்ணு இருக்கக்கூடிய ஒரு சட்டை அணிந்து கொண்டு ஒரு ஏகாலி எதிரில் வருகிற பொழுது மன்னன் யானையிலிருந்து கீழே இறங்கி அந்த ஏகாலிக்கு காலில் விழுந்து வணங்கிட்டார். உங்களுக்கு என்ன பற்றி ஏதாவது தெரியுமா? நான் ஒரு சலவை தொழிலாளி வண்ணான்னு சொன்ன உடனே, நீ சலவை தொழிலாளியா ஏகாலியானெல்லாம் நான் பார்க்கல, திருநூற்று மகிமைக்காக உவர் மண் அவர் கண்ணுக்கு திருநூறாக தெரிந்ததால் திருநூறு தரித்து வரக்கூடிய எல்லோரையும் வணங்குவது என் வழக்கம்னு ஒரு ஏகாலிக்கு காலில் விழுந்துட்டார் சேரமான் பெருமாள். பாருங்களேன், பூசை செய்கிறார் இரவு. அந்த பூசையை முடிச்ச உடனே சிவபெருமானிடத்துல இருந்து எங்க தில்லைக்கூத்தன் அவருக்கு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் இன்னைக்கா வந்துச்சு, அன்னைக்கே வந்துச்சு. அதுக்கு சிலம்பொலின்னு பேரு.
காதில் ஒரு சிலம்பொலி கேட்கும். எம்பெருமான் அடியேன் செய்த பூசையில மனநிறைவு பெற்றுவிட்டான்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவார். அன்னைக்கு பூசை செய்துட்டு இருக்கார், சிலம்பொலி வரல. நாக்கு குளறுகிறது, கண்கள் பஞ்சடைகின்றன, குருதி சூடாகிறது, ஏக்கமும் மயக்கமும் தயக்கமும் வருது. என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு செய்துட்டேனா, நான் யாருடைய வீட்டிலாவது எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தேனா, யாருடைய வட்டில் சூற்றிலாவது மண்ணை அள்ளி போட்டேனா, யார் பயணம் செய்யக்கூடிய பாதையிலாவது முள்ளை விதைத்தேனா, கன்னக்கோல் வைத்தேனா, கள்ளம் செய்தேனா, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்ன குற்றம் இழைத்தேன், எனக்கு ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு சிலம்பொலி வரலையேன்னு சொல்லிட்டு கதறுகிறார், கண்ணீர் சிந்தி உருகுகிறார். இனிமேல் உங்ககிட்ட எல்லாம் பேசி எல்லாம் புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டு உரையிலிருந்து உடை வாழை எடுத்து நெஞ்சில் கொண்டு வெட்ட போறார். சிலம்பொலி கேட்டுச்சு. சிலம்பொலி கேட்கலன்னா வெட்டியிருப்பார். சரி, ஏன் லேட், ஒய், என்ன காரணம் தாமதம் அப்படின்னு மீண்டும் கேட்கிறார். ஒன்னும் இல்லப்பா, ஆத்திரப்படாத. ஆலால சுந்தரன் அழகான தமிழில் என்னை ஆராதனை செய்து கொண்டிருந்தான். அந்த அருந்தமிழ் கேட்டு நான் உருகி போனதுனால கொஞ்சம் போல தாமதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த திருவாரூர்லையும் தமிழ் இல்ல, திருவஞ்சை களத்திலையும் தமிழ் இல்ல. அந்த தமிழ் கேட்டு உருகி விட்டேன். அதனால உனக்கு தகவல் தர்றதுக்கு கொஞ்சம் போல தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கொடுங்கலூர் அந்த நட்பு உறுதியாயிற்று. நட்புனா இப்படி இருக்கணும். வான்புகழ் வள்ளுவனே திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரம் சொல்றான்ல, வான் சிறப்பு, அரண் வெளியுறுத்தல், ஒவ்வொரு அதிகாரம் ஒன்றுக்கு தருகிறவன் நட்புக்கு மட்டும் 4 அதிகாரம் தர்றான். 4 அதிகாரம் நட்புக்கு. நட்பு தான் முக்கியம். அது இறைவனையே நண்பனாக பெற்றவன் ஆலால சுந்தரர். அவருடைய நட்பை பெற்றவர் சேரமான் பெருமாள் நாயனார். அங்க போனதுக்கு பிறகு கைலாசத்துக்கு போகணும்னு நினைவு வந்து விட்டது. கைலாசத்துக்கு போறதுக்கு போனோன்னு நினைவு வந்தவுடனே கைலாசத்திலிருந்து வெள்ளை யானை கைலாசத்திலிருந்தே வந்தாச்சு இவரை கூட்டிட்டு போறதுக்கு. யார? சுந்தரரை கூட்டிட்டு போறதுக்கு வெள்ளை யானை வந்தாச்சு. வெள்ளை யானையின் மீது ஆலால சுந்தரர் ஏறி கைலாசத்துக்கு போகிறேனேன்னு சொல்லி சிவனை சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஐயோ சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட ஒன்று சொல்லலையே அப்படின்னு நினைத்ததை சேரமான் பெருமாள் நாயனார் உள்வாங்கிட்டார் உடனே. அப்ப இவர் கைலாசத்துக்கு போறாரு, வெள்ளை யானையில போறாரு. நமக்கு வெள்ளை யானைக்கு எங்க போவ, அது சிவபெருமா அனுப்பி கொடுத்திருக்கான். நமக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு குதிரையை கொண்டு வர சொல்லி குதிரைக்கு காதுல சிவாய நமவும் நம சிவாயன்னு ஓதுனார். குதிரை சிட்டனை பறந்து அந்த வெள்ளை யானை இருக்குல்ல, ஐராவதம் என்கிற அந்த வெள்ளை யானையை ஓவர்டேக் பண்ணி சேரமான் பெருமாள் நாயனார் போறதுக்கு முன்னாடி ஆலால சுந்தரர் குதிரையில் போய் இறங்கிட்டார். அஞ்செழுத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இவரு திகைச்சிட்டார், என்னப்பா நீ எனக்கு முன்னாடியே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கைலாசத்தில் இருக்கிற பவளநாதரை கண்களிக்க கண்டு வழிபட்டு, நான் இங்கே வந்துட்டேன், பூலோகத்தில் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து வரணும்னு நினச்சா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் என் கூட வந்திருக்கான், சேரமான் பெருமாள் நாயனார் வெளியில் நிற்கிறான்னு. இன்னைக்கு ஒரு அமைச்சர்கிட்ட சொல்ல முடியாது. உங்களுக்கு மட்டும்தானே அப்பாயின்மெண்ட் தந்தா இன்னொரு ஆள் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு பிஏயே கேட்போம். அமைச்சரே இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தா பார்க்க மாட்டானே. சிவபெருமான் சொன்னா வெளியில நிக்கிறாரா, வர சொல்லு அப்படின்னு சொல்லி
அங்க போனார். சேரமான் பெருமாள் நாயனார கைலாசத்துக்கு கண்ணுதர் கடவுள் கண்டான். ஏற்கனவே திருவாரூர்ல ஒரு மாலை எழுதினார் சேரமான் பெருமாள் நாயனார். அங்க போனதற்கு பிறகும் ஒரு தமிழில் 2 பாசுரங்கள் எழுதி எம்பெருமானுடைய பரிபூரணமான அருளை பெற்று அங்கேயே உடனே ப்ரமோஷன். நீங்க தான் இங்க இருக்கிற எல்லா சிவகணங்களுக்கு நீங்க 2 பேரும் தான் தலைவர், நீ குடியரசுத் தலைவர், நீ குடியரசு துணைத் தலைவர்னு சொல்லி 2 பேருக்கும் கைலாசத்தில் உடனே பதவி கொடுத்து இறைவனுடைய பரிபூரணமான அருளை பெற்றவர் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த சேரமான் பெருமாள் நாயனாரை நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த திருவஞ்சை களம் இன்னைக்கு நம்ம கையில் இல்லை. நம்முடைய நாடு எங்கே இருக்கு? சமயக்குறவர்கள் எங்கெல்லாம் தங்கள் சந்தனத் தமிழை விதைத்தார்களோ அந்த நாடெல்லாம் என் நாடு. அதுதான் எனக்கு இருக்கிற அறிவு. பெல்லாரி மாவட்டத்தில் இருக்கு ஒரு சிவனடியார். காலங்க இருக்கு என்னுடைய நாடு. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த ஸ்தலங்கள் என்று சொல்லுகிற 13 தலங்கள் மலைநாட்டில் கேரளாவில் இருக்கு. இன்னைக்கு திருவனந்தபுரம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம். அதுதான் இன்னைக்கு திருவனந்தபுரம் அதுதான் இன்னைக்கு கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம். அந்த கோவிலில் இருக்கிற பொண்ணை மட்டும் எடுத்துட்டா இந்தியாவில் 4 வருஷம் வரியே போடாண்டாம். அவ்வளவு செல்வம் இருக்கு. நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் மன்னனாக இருந்தார்கள், ஈசனை வணங்கினார்கள், கோவிலை புனரமைத்தார்கள். கோவிலை கோச்சங்கச்சோழ மாதிரி 70 கோவில் சிவனுக்கும் 3 கோவில் பெருமாளுக்கும் கட்டினார்கள். அவர்கள் வாழ்ந்த அரண்மனை இல்லை, அவர்கள் நிர்மாணித்த கோவில் இன்றைக்கும் இருக்கிறதென்றால் அந்த சமயமும் சைவமும் தலைக்கு அவர்கள் ஆற்றிய பணிக்கு இந்த கோவில்களெல்லாம் இன்றைக்கு இரத்த சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒரு இசைவாணர் திருநீலகண்ட பாடனார்க்கும் அடியேன் அப்படின்னு தம்பிரான்தோழர் திருத்தொண்ட தொகையில கொண்டாடுகிறார். சேரமான் பெருமாள் நாயனார் இஸ் எ கிங், அவர் அரசர். இவர் யாரு? யாழ் வாசிக்கிறவர். இவருக்கு யாழ் வாசிப்பதை தவிர வேற எதுவும் தெரியாது. எருக்கத்தம்புலியூர்னு பேரு. விருத்தாசலத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தான் இருக்கும். ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில். இப்ப எப்படி அழைக்கிறாங்கன்னு தெரியல. ராஜேந்திரப்பட்டினம் அந்த எருக்கத்தம்புலியூர் சிவனுக்கு விருப்பமான பூவில் ஒண்ணு எருக்கம்பூ. நிறைய விளைகிற இந்த இடம். அந்த பாணருடைய மனைவிக்கு பேர் மதங்க சூளாமணி. இசையே வடிவானவர்கள் அவர்கள். இருவரும் இசைந்து இணைந்து பாடினார்கள் என்றால் கல்லும் முருகும் கற்றாழை தீப்பிடிக்கும். அப்படி பாடுகிறவர்கள். அவரு கோவிலுக்கு வெளியில தான் நின்று பாட முடியும். பாணர்களுக்கு அனுமதி இல்லை. திருக்கோவிலுக்குள்ளே போவதற்கு பாணர்களுக்கு அன்றைக்கு அனுமதி இல்லாத அந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு வெளியே நின்று பாடியதை பரமன் அறிந்து கேட்டு
ஏவலர்களை அனுப்பி அவனை உள்ளே வர சொல் என்று உத்தரவிட்டு எம்பெருமான் முன்னால் நின்று பாடுகிறார், யாழை இசைக்கிறார். அதில் திரிபுரம் எரித்ததை பாடுகிறார், தேர்மிசை நின்றதை பாடுகிறார், கரியனை உரித்ததை பாடுகிறார், காமனை காய்ந்ததை பாடுகிறார், அரியோருக்கு அரியதை பாடுகிறார், உரியதை பாடுகிறார், உள்ளதை பாடுகிறார். எம்பெருமான் உள்ளம் உருகுகிறான். அவர் நின்று பாடுற இடத்துல என்ன இருக்கு? ஈரமா இருக்கு. ஈரமா இடத்துல நின்றுட்டு பாட முடியுமா? மேடை அமைச்சிருக்கு, மழை பொழிந்து விட்டது, ஈரமா இருக்குன்னா பேச்சு வருமா? நான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேரும் வந்ததே பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு காலையில் இருந்து இதுவரைக்கும் மழை பெய்தா வரமாட்டான். நீங்க எவ்வளவு பேர் வந்தீங்க. ஈரமான இடத்தில் நின்று அவர் யாழ் வாசிக்கிறார் என்று அறிந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு எம்பெருமான் உத்தரவிட்டார், அவருக்கு ஒரு பொற்பலகை போடுங்கள் உட்கார்ந்து வாசிப்பதற்கு. பொற்பலகையில் உட்கார்ந்து வாசிக்கிறார். கல்லு முருக வாசிக்கிறார், உள்ளம் முருக வாசிக்கிறார், மெய்சிலிருக்க வாசிக்கிறார், மேதினி குலுங்க வாசிக்கிறார். ஞானசம்பந்த பெருமானோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் யாரு? அந்தணரு. இவர் யாரு? பாணரு. நீ என் கூடயே இருந்துகோ அப்படின்னு சொல்றார். இவருக்கு கூடயே இருக்கிறார். திருநீலநக்க நாயனார்னு ஒரு ஆள் அந்தணரு. சோழவள நாட்டுக்கு போன பொழுது இவரை கூட்டிட்டு போயிட்டார். அங்க பெரிய விருந்து, தடபுடல் விருந்தெல்லாம் நடந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஞானசம்பந்த பெருமானே திருநீலநக்க நாயர் சொல்லிட்டார், என் கூட ஒரு பாணர் வந்திருக்கார், திருப்பாணாளர் வந்திருக்கார், அவரும் தங்குவதற்கு ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்லி சாதியிலே உயர்ந்தவர் என்று கருதப்படக்கூடிய திருநீலநக்க நாயனார் சாதியில் தாழ்ந்தவன் என்று கருதப்பட்ட அந்த திருப்பாணாழ்வாருக்கு என்ன செய்துட்டார்? அவருடைய வீட்டிலேயே யாகசாலைக்கு எதிரில் தங்குவதற்கு இடம் கொடுத்தார். இன்னைக்கு கூட நடக்காது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலன்னா அவ்வளவு வருத்து வரணும். யாகசாலையிலேயே அவருக்கும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணிக்கும் இடம் கொடுத்தார். அங்கேயே தங்கிக்கிட்டாங்க. அவர் அந்த யாகசாலைக்கு அருகில தங்கி இருந்ததற்கு பிறகு யாகசாலையை பார்த்தால் பொன்போல் பொலிகிறது, அவ்வளவு வெளிச்சம். அதுல ஞானசம்பந்தருக்கு கூடயே இருந்தார், அவரோடு பயணம் செய்தார், யாழிசையால் எம்பெருமானை கொண்டாடினார். திருநெல்லூர் பெருமணத்துக்கு ஞானசம்பந்தர் திருமணத்துக்கு போனார். அங்கேயே அந்த ஜோதியிலேயே திருப்பாணாழ்வார் கலந்து விட்டார். ஒரு கணநாத நாயனார், இதெல்லாம் நிறைய செய்தி இல்லை, பெரிய புராணத்திலே இல்லை. நேத்தை சொன்னது மாதிரி தான், விசயஞானியார் மாதிரி. அந்த கணநாதர் கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன். அவர் என்ன எல்லாரும் ஒரு வேலையை செய்யணும். ஒரு கோவிலானாலும், ஒரு அமைப்பானாலும், ஒரு ஆர்கனைசேஷன் ஆனாலும் வேறு வேலை செய்யணும். இந்த கணநாதர் என்ன செய்தார்னா, கோவிலுக்கு வருகிற தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுப்பார். கோவிலை துலக்குவது எப்படி, கோவிலில் உளவார பணி செய்வது எப்படி, விளக்கு இடுவது எப்படி, திருக்குளத்தை பேணி பாதுகாப்பது எப்படி, கோவிலுக்கு வரக்கூடிய அடியார்களை கோவிலுக்கு அனுப்புவது எப்படி, கோவிலில் பிரசாதம் வாங்கிட்டு தூணிலையெல்லாம் வச்சு தேய்ச்சிருவானே அவர்களையெல்லாம் தடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு திருக்கோவில்
நித்தியமும் ஒளி வீசி துலங்குவதற்கு என்னெல்லாம் அடிப்படை வேலைகள் உண்டோ அந்த அடிப்படை வேலைகளை பூரா இவர் தான் செய்தார். இதை செய்யறதுக்கும் ஒரு ஆள் வேணும். பூஜை செய்வதற்கு குருக்கள் இருந்தால் மட்டும் போதாது. கோவில் கோவிலாக இருக்க வேண்டுமானால் இதை செய்வதற்கும் ஒருவர் முன்வந்தார். கணநாத நாயனார், கடற்காளி கணநாதன், அவர் செய்ததை அங்கீகரித்து அவருக்கும் எம்பெருமான் சிவபதம் அளித்தார். நேச நாயனார், நேசனுக்கும் அடியேன், உத்தமர் வாழும் காம்பீலி எங்க இருக்கு? ஆந்திரா. ஆந்திராவில் எங்க இருக்கு? பெல்லாரி. பெல்லாரியில இருக்கிற காம்பீலியில ஒரு நாயனார் இருக்கிறார், ஒரு நேச நாயனார். அந்த நேச நாயனார் சிவனடியார்களுக்கு தேவைப்படுகிற உடை, கீழ், கோவணம் எல்லாம் கொடுப்பார். ஆமா, நெசவாளர். தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பார், மனம் தளராமல் கொடுப்பார். அந்த வேள்வியில எந்த குறையும் வரக்கூடாது என்று கண்காணித்துக் கொண்டே கொடுப்பார் நேசநாயனார். ஆந்திர மாநிலம் காம்பீலி. நான் சொன்னது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற காலத்தி. இப்ப நம்ம காம்பீலி வரைக்கும் போலாம், நம்ம கொடியை நாட்டலாம். என் காலத்தில் நடக்காட்டாலும் என்னுடைய தலைமுறையின் காலத்தில் காம்பீலி எங்களுக்கு வேணும்னு கேட்கலாம். ஏன்னா காம்பீலி ஒரு நேச நாயனார்னு எங்களுக்கு ஒரு நாயனார் இருந்திருக்கிறார். அவருக்கும் நான் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில பாடி இருக்காருன்னு சொன்னா, உடையும் கோவணமும் கொடுத்தவனையே ஒப்புக்கொண்டு அவனுக்கு ஒரு அடியார் பெருமை என்கிற தகுதியை சேரமான் பெருமாள் என்கிற நாயனாருக்கு தேவார முதிரைகள் என்று பேசப்படக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு, திருநாவுக்கரசு நாயனாருக்கு, திருத்தொண்டகை ஆலால சுந்தருக்கு கொடுத்த அங்கீகாரத்தை ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெல்லாரியில் இருக்கக்கூடிய காம்பீலி என்கிற இடத்துல இருக்கிற உடையும் கோவணமும் கீழும் தந்திருக்கின்ற ஒரு சிவனடியார் காம்பீலிக்கே கொடுத்தாருன்னு சொன்னா அவருக்கும் அடியார் என்கிற அந்தஸ்து கிடைத்து விட்டது. அவருக்கும் சிவபதம் கிடைத்தது. இன்னொன்னு, முழுநீறு பூசிய முனிவர்க்கு அடியேன். உங்களுக்கு திருநீற்று பதிகம் பாடுனா தெரியும். திருநீர் எப்படி பூசணும்னு நியமம் இருக்கு, எப்படி பூசணும்னு விதி இருக்கு. ஒருவர் எப்போது பார்த்தாலும் முழுநீர் பூசிய மேனியோடையே காட்சி தருவார். ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி இவர் எப்போதும் முப்போதும் இப்போதும் திருநீர் பூசிய மேனியனாகவே காட்சியளிக்கிறார்னு பார்ப்பவர்கள் எல்லாம் பரவசமும் எய்துவார்கள், ஆச்சரியமும் படுவார்கள். அந்த திருநீற்று மகிமை துலங்குவதற்கு நாளெல்லாம் தொண்டாற்றினார் முழுநீர் பூசிய முனிவர். அரு நோய்கள் கெட வெண்ணீரு அணியாராகில் என்று அப்பர் பாடுகிறார். அவருக்கும் சிவபதம் கிடைத்தது. முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுகிட்டே இருப்பார். அதுல சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகங்கள் எல்லாம் பெற்று தீட்சை பெற்றவர் திருமேனியை தீண்டி பூசை செய்வதற்கு தகுதி பெற்றவர். அவருடைய பூசையில மகிழ்ந்து மனம் மலர்ந்து அவரையும் அடியாராக ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் அவருக்கும் சிவகதி நற்பேறு அளித்தார். அடுத்து திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் நான் அடியேன். அப்ப இப்ப திருவாரூர்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அடியாரான்னு கேட்டக்கூடாது. அன்னைக்கு என்னன்னா, கைலாசத்தில் இருக்கிற சிவகணங்கள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை திருவாரூருக்கு போக சொல்லிடுவாராம். கைலாசத்தில் இருக்கிற சிவகணங்கள் வந்து பிறந்த இடம் திருவாரூர். புற்றிடம் கொண்ட ஈசன் இருக்கிற இடம்.
தேவாசிரிய மண்டபம் இருக்கிற இடம், ஆலால சுந்தரர் ஆட்கொண்ட இடம். அந்த திருவாரூர்ல சில ஊர்ல பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவாரூர்ல இருந்தா நினைக்க முக்தி, பிறந்தால் முக்தி, அங்க பிறக்கணும்னு நினைச்சு அங்க பிறந்தவங்களுக்கு எல்லாம், அதாவது மிகப்பெரிய ஜனநாயகவாதி உலகத்திலே சேக்கிழார் தான். டெமோக்ராட்டிக் குவாலிட்டி மாங்களே, இது இந்த நாட்டில் மன்னர்களுக்கும் இல்லை, பஞ்சாயத்து தலைவர்கிட்டும் இல்லை. ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் குவாலிட்டி யாருக்கு கொடுக்குறான்? சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் கொடுத்த அங்கீகாரத்தை திருவாரூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் பிறந்த பொதுமக்களுக்கும் வழங்கினார் சேக்கிழார் என்றால் இது ஒரு பெரிய மக்கள் காப்பியம் என்கிற தகுதியை பெரிய புராணம் பெறுகிறது. இனி பரமனையே பாடுவார். அடியார்க்கும் அடியன் எப்படியும் ஈசனை பற்றியே பாடிட்டு இருக்குது. இந்த மன்னன் எல்லாம் எத்தனை நாள் பாடுவது, அது மாத்தி மாத்தி பாட வேண்டியது இருக்கு. பரமனே பாடுனா பிரச்சனை இல்லை. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தரமாட்டான். ஒண்ணுமில்லாதவன் கூனி கூனி நடப்பான், தண்டூண்டி நடப்பான். அவனை விமனு வில் விஜயனே அப்படின்னு சொன்னாலும் தரமாட்டான். 5 கால் தரமாட்டான். சுந்தரர் சொல்றாரு, கொடுக்கிறானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. இப்படி சொன்னாலாவது கொடுக்கப்படாதா? கொடுக்கவே மாட்டான். அவனை பாரின்னு சொல்லியாச்சு. பாரின்னா யாரு? பரம்பமலை ஆண்ட வள்ளல். அவன் என்ன செய்தான்? என்ன கொடுத்தான்? ஒரு வாடி கிடந்த முல்லைக்குடிக்கு தன்னுடைய தேரை பரிசாக கொடுத்தான். முல்லைக்குடி வந்த தேர் வேணும்னு கேட்டுச்சா? வாடி கிடந்த முல்லைக்குடியை கண்டான், கண்கலங்கினான். ஐயோ வெயிலில் காய்கிறதே, கொழுகம்பில்லையே, ஊர்ந்து வந்த தேரை பரிசாக கொடுத்து அந்த முல்லைக்குடியை சுற்றி விட்டுட்டு அவன் அரண்மனைக்கு கால்கள் சிவக நடந்து போனான். எல்லாரும் கேட்டு கொடுப்பான். கேளாமல் கொடுத்தவர்கள் எங்கள் மன்னர்கள் மட்டும்தான் என்பதற்கு பாரி வள்ளல் சாட்சி. அப்படி கொடை மடம்னு சொல்றான் இதை தமிழ்ல. கொடுக்காத பயல, கரிமி பயல, பாரின்னு சொன்னா ஏதாவது தந்துருவான்னு நினைச்சா, கொடுக்கலாதானை பாரியே என்று சொன்னாலும் அவன் கொடுக்கிறதா இல்லை. இனி என்ன செய்யறது? அதனால இம்மையே தரும் சோறும் கூரையும் ஈசனையே பாடுங்க அப்படின்னு பாடினார்கள். அப்படி இறைவனை எல்லா திருக்கோவில்களிலும் இருந்து முப்பொழுதும் பாடிக்கொண்டிருந்தவர்களுக்கும் அடியார் அந்தஸ்து எம்பெருமான் கொடுத்தார். கிட்டத்தட்ட 9வது நாள்ல ஒரு எல்லைக்கு வந்துட்டேன். அதுவும் பாதி தூரம் இல்லை, 3/4 தூரத்தை கடந்தது மாதிரி உணர்வு. ஒரு சிறை வைக்கப்பட்ட ஒரு கைதி மாதிரி தான் நான் ராலிபுரத்தில் இருக்கிறேன்னு நினைச்சாலும், நீங்க வந்திருப்பவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தாலும் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் என்று மதித்து பேசும் பொழுது எனக்கு பேச்சு வருது, இல்லைன்னா வராது. நான் இன்னைக்கு வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், மழையா இருக்கே, ஒருத்தனும் வரமாட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. மழை பொழிகிறது, பொழிந்து கொண்டே இருக்கிறது. மாடியில் மழை, மாசற்ற கோபுரத்தில் மழை, மலர்ச்செடியில் மழை, அங்கிங்கனாதபடி எங்கும் மழை, எல்லா இடமும் மழை. மலர் விட்டுவிடாமல் பெய்கிறது, அடர்ந்து பெய்கிறது, தொடர்ந்து பெய்கிறது, படர்ந்து பெய்கிறது. கொட்டி முழக்குகிறது வானம், வெட்டி முறிக்கிறது மின்னல், சட்டச்சடார் என மழை விழுந்து கொண்டே இருக்கிறது. பாரதி எழுதுகிறான், ஐயோ மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது, உலர்ந்த தமிழன் ஒருவன் கூட இல்லை என்று பாரதி எழுதினான். யுகக்கவிஞனே, பாரதியே, திருவல்லிக்கேணி யானை தின்று தீர்த்து விட்ட தமிழ் கரும்பே, நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழினுடைய சோம்பலை முறித்தவனே, அடிமையாக பிறந்தும் அடிமையாக மறைந்தும் ஆன்ம சுதந்திர கீதம் இசைத்தவனே, விடுதலையை வென்றெடுப்பதற்கு கவிதையை ஆயுதமாக ஏந்திய எங்கள் யுகக்கவிஞனே, ஊரெல்லாம் மழை பொழிகிறது, உலர்ந்த தமிழன் ஒருவன் கூட இல்லை என்று அன்றைக்கு எழுதினாயே, விராலி மலையில் வந்து பார், உலர்ந்த தமிழர்கள் உட்கார்ந்து பெரிய புராணம் கேட்கின்ற
மாட்சியை பார் என்று பாரதிக்கு நினைவூட்டி இந்த அரங்கை இன்றைய நாள் அமர்வை இத்தோடு நிறைவு செய்து நாளை சந்திக்கலாம், சங்கமிக்கலாம். நன்றி, வணக்கம்.